ஓம் சாய்ராம். வர 8ஆம் தேதி பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வருதுங்க. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அவங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு செல்வாங்க. அப்படி உங்களோட குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் போகும்போது இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் உங்களோட குலதெய்வத்துக்கு கொண்டு போய் வாங்கி கொடுத்தீங்கன்னா போதும். அடுத்த மகா சிவராத்திரிக்குள்ளாக உங்களுடைய கடன் சுமையெல்லாம் தீரும். உங்களுடைய வீட்டில் எந்த ஒரு கஷ்டம் இருந்தாலும் சரி, அந்த கஷ்டம்லாம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகி நீங்களும் பணக்கார ஆவதற்கு உண்டான அனைத்து ஐஸ்வர்யங்களையும் உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள்வாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு பொருளை தான் நம்ம சிவராத்திரி அன்னைக்கு நீங்க உங்க குலதெய்வம் கோயிலில் வாங்கி தரணும். இந்த பொருள் வாங்குறதுக்கு உங்களுக்கு ஆயிரக்கணக்கான ரூபாய் செலவும் ஆகாதுங்க. ரொம்ப ரொம்ப எளிமையாக நீங்க வாங்கி கொடுக்கக்கூடிய பொருள் தான். இந்த ஒரே ஒரு பொருளை மட்டும் நீங்க வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக அடுத்த வருஷத்துக்குள்ளாக உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீர்ந்து கண்டிப்பாக உங்களுக்கு பணம் பல வழியிலிருந்து ஒரு நல்ல செல்வ கடாச்சத்தோடு வாழ்வதற்கு உங்களுடைய குலதெய்வம் உங்களுக்கு அருள் புரிவாங்க. சரிங்களா? அப்படி என்ன பொருள் வாங்கி கொடுங்க இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள் தீர்ந்து உங்கள் வீட்டில் செல்வ கடாச்சம் பெருகுவதற்கு நீங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு வாங்கி தர வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா வெல்லம்ங்க. ஆமாங்க, மண்டை வெல்லம். உங்களால் முடிஞ்சா 1/2 கிலோ இல்லை 1 கிலோ உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் மகா சிவராத்திரி அன்னைக்கு சாமி கும்பிட போகும்போது கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இந்த வருஷம் நீங்கள் இந்த மண்டை வெல்லம் வாங்கி கொடுத்தாலே போதுங்க. அடுத்த வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள்லாம் தீரும். இந்த வெல்லத்தை உங்களுடைய கோயிலில் பார்த்தீங்கன்னா தினந்தோறும் இல்லை வெள்ளிக்கிழமை பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவாங்களா, அதுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக நீங்கள் இந்த வெல்லத்தை கொடுத்துட்டு உங்கள் கோயில் பூஜாரி கிட்ட சொல்லிட்டு வாங்க. சரிங்களா? அப்படி அவங்க ஒவ்வொரு முறையும் பொங்கல் வைக்கும்போது நீங்கள் கொடுத்த வெல்லத்திலிருந்து அவங்க பொங்கல் வைக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா குறையுங்க. சரிங்களா? அதே போல கொஞ்சம் வெல்லத்தை கோயிலில் பார்த்தீங்கன்னா எறும்புகளுக்கு உணவாக வைத்து விட்டு வாருங்கள். உங்க கோயிலில் பார்த்தீங்கன்னா நீர்நிலை இருந்தால், அதாவது கிணறோ இல்லை குளம் மாதிரி இருந்தால் அதில் கொஞ்சோண்டு இந்த வெல்லத்தை கரைத்து விட்டு வாருங்கள். அப்படி வெல்லத்தை கரைக்கும் போது உங்களுடைய கடன் சுமையும் அப்படியே கரைஞ்சிடுங்க. அது ஐதீகங்க. ரொம்ப ரொம்ப எளிமையான பொருள் தான். வெறும் மண்டை வெல்லம், அதாவது வெல்லம் இருக்குல்ல, அந்த வெல்லத்தை நீங்க உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. கண்டிப்பாக இந்த ஒரு எளிய பரிகாரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிகப்பெரிய அளவில் சக்சஸ் கொடுக்குங்க. அதுக்கடுத்து இன்னொரு பொருள் நீங்க முடிஞ்சா வாங்கி கொடுங்க. ஏன்னா உங்களுடைய குலதெய்வம் கோயிலுக்கு நீங்கள் விளக்கேற்றுவதற்காக உங்களால் முடிந்தா ஒரு 1/2 கிலோ நெய்யை உங்க கோயிலுக்கு வாங்கி கொடுங்க. அந்த நெய்யை விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்த சொல்லுங்க. கண்டிப்பாக இந்த நெய்யில் உங்களுடைய குலதெய்வம் கோயிலில் தினந்தோறும் விளக்கேற்றுவதற்கு பயன்படுத்தும் போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நிச்சயமாக குறையுங்க. உங்க வீட்டில் இருக்கக்கூடிய கடன் சுமைகள்லாம் தீரும். ஏன்னா நெய் பார்த்தீங்கன்னா நெய் விளக்கேற்றுவது அந்த மகாலட்சுமிக்கு ரொம்பவே பிடித்தமானது. அதே நேரத்தில் உங்களுடைய குலதெய்வ கோயில் நீங்கள் கொடுக்கக்கூடிய அந்த நெய்யில் விளக்கேற்றும் போது அந்த அம்மனோட அருளால் கண்டிப்பாக உங்கள் குலதெய்வத்தின் அருளால் உங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா செல்வ கடாச்சம் கண்டிப்பாக பெருகும். இந்த 2 இதை மட்டும் நீங்கள் கண்டிப்பாக வாங்கி கொடுங்க. இந்த வருஷம் மகா சிவராத்திரி அன்னைக்கு உங்கள் வீட்டில் நடக்கக்கூடிய வித்தியாசங்கள் நீங்கள் கண்டிப்பாக கண்கூடாக பார்ப்பீர்கள். அந்த அளவுக்கு மிக மிக அற்புதமான சக்தி வாய்ந்த 2 பொருட்கள் தான் நீங்கள் வாங்கி தரப்போறீங்க. ஒன்று பார்த்தீங்கன்னா மண்டை வெல்லம், அடுத்தது பார்த்தீங்கன்னா நெய். சரிங்களா? இந்த 2 பொருளை மட்டும் வாங்கி கொடுங்க இந்த வருஷம். அடுத்த வருஷத்துக்குள்ளாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும். இந்த வீடியோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவை பற்றினா உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பாக இந்த வருடம் வாங்கி கொடுங்கள் உங்கள் குலதெய்வத்திற்கு. உங்கள் குலதெய்வத்தின் அருளால் கண்டிப்பாக அடுத்த வருடத்திற்குள்ளாக உங்கள் செல்வ செழிப்பு கண்டிப்பாக மேம்பட்டு இருக்குங்க. உங்கள் கடன் சுமையெல்லாம் தீர்ந்திருக்கும். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கி இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின உங்களோட கமெண்ட்ஸை கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.